நமக. சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்துருளிய காலமே பிரதோஷ காலமாகும். திரியோதசியில் வரும் நாட்களில் மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான காலமே பிரதோஷ காலமாகும். பிரதோஷத்தன்று சிவபெருமானின் நந்திதேவரையும் வழிபடுவதால் சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்நன்னாளில் சிவனை வழிபட்டால் சனியினால் ஏற்படுகின்ற அனைத்து துன்பங்களும் நீங்கும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்தபோது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டது ஏகாதசி தினத்தன்று. மறுநாளான துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருக்கும் சிவபெருமான் 3ஆம் நாளான திரியோதசியில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்திய கால வேளையில் மயக்க நிலையிலிருந்து விழித்து சந்திய நிறுத்த தாண்டம் ஆடினார். பிரளய தாண்டம் எனப்படும் இந்த நாட்டியம் சிவபெருமான் 5 விதமான தொழில்களையும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளால் ஆகியவற்றை குறிப்பதாகும். சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஆனந்த தாண்டம் ஆடிய உலகுயிர்களை அனைத்திற்கும் அருள் புரிந்த காலமே